கர்த்தர் நல்லவர், பெரியவர், இன்றும் மாறாதவர். ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பலனையும் கிருபையும் அதிகமாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட கிருபை நிறைந்த நாளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம சோர்ந்து போய் கொண்டே தான் இருப்போம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும். இன்றைக்கும் தம்முடைய வார்த்தையினால் தேவன் நம்மை வழி நடத்துவார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எப்படி இருக்கு? அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. இந்த வசனத்தை நிறைய தடவை நம்ம படிச்சிருப்போம். இந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போகிறாங்க. இன்னும் தேவ ஆலயத்துக்குள்ளே என்டர் ஆகலை. அதற்கு முன்பதாக ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் எதிர்பார்ப்போட அவங்கள்ட்ட பார்த்து கொண்டு இருக்கிறான். பேதுரு சொல்லுகிறார், எங்களை உற்றுப்பாரு அப்படின்னு சொல்லுகிறார். அந்த பிச்சைக்காரன் அவங்கள பார்த்த உடனே பேதுரு சொல்கிற ஒரு வார்த்தை இதுதான், எங்களிடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிறத உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை தரல, அந்த இடத்துல ஒரு நாமத்தை பயன்படுத்துகிறார்கள், ஒரு பெயரை பயன்படுத்துகிறார்கள். அது என்னன்னா இயேசு என்ற நாமம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொல்லி ஏதோ வித்தியாசமான காரியத்தை பேதுரு அங்கே செய்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு அதை தான் சொல்கிறார். நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய தேவைகளுக்கும் தேவையானது வெள்ளியும் பொண்ணும் கிடையாது. அதை காட்டிலும் மேலான ஒரு பெயர், நாமம். அது இயேசுவின் நாமம். The name of Jesus Christ. Your problems does not need gold or silver, but it needs a name, and that is the name of Jesus Christ. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது இல்லை, நம்முடைய தேவைகளுக்கு எது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகள், எண்ணங்கள் நம்முடைய மனசில் ஓடிட்டே இருக்கும். இந்த தேவைகளுக்கு பணம் இருந்தால் போதும், இந்த தேவைகளுக்கு இந்த பொருட்கள் இருந்தால் போதும், இந்த மாதிரி தேவைகளுக்கு நம்மளுக்கு வாகனம் இருந்தால் போதும் அப்படின்னு நம்மளே கால்குலேஷன் நிறையா போட்டு வச்சுருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தேவையானது ஒன்றே ஒன்று தான், அது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்தை விட மேலான நாமம். இட் இஸ் above all other names. அதனால இன்றைக்கு கலக்கத்தோட யோசனையோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், all you need today is the name of Jesus. உங்களுக்கு இன்றைக்கு தேவையானது எல்லாமே என்னன்னா இயேசுவின் நாமம் தான். இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லாததை வச்சு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப யோசனை பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும், இருக்கிறத வச்சு தேவைகளை சந்திக்கணும், இருக்கிறத வச்சு பிரச்சனைகளை நம்ம அதிசயமாய் மேற்கொள்ளணும், எதிர்கொள்ளணும் அப்படின்ற அந்த ஒரு விசுவாச நம்பிக்கை உங்களுக்குள்ளே வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனத்தில் கூட பேதுரு அந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி உதவி செய்யணும்னு நினச்சான்னா, அவனிடத்துல இல்லாததை வச்சு உதவி செய்யணும்னு நினைக்கல, அவனிடத்துல இருக்கிறத வச்சு உதவி செய்யணும்னு நினச்சான். பேதுரு செய்த அந்த உதவி தான் அந்த பிச்சைக்காரனுக்கு கிடைச்ச பெரிய உதவியே. அவனுக்கு 1000 தங்க காசு கொடுத்துருந்தா கூட, இல்லை வெள்ளியும் பொண்ணும் கொடுத்துருந்தா கூட கிடைக்காத ஒரு பெரிய உதவி இயேசுவின் நாமத்தினால அவனுக்கு உண்டாயிற்று. அடுத்த வசனத்தை படிக்கும்போது அவன் எழுந்து துள்ளி குதிச்சு தேவாலயத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போது அவன் வாழ்க்கையில் நடக்காத ஒரு பெரிய அற்புதமே எங்கே நடந்துச்சுன்னா, பேதுருவிடத்தில் இருந்ததை அவன் உபயோகப்படுத்தினான். அவனிடத்துல இயேசுவின் நாமம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசித்து நம்பி அதை பயன்படுத்தி அதன் மூலமாக உதவி செய்ய நினைச்சா. அந்த உதவி தான் பெரிய உதவியாக மாறினது. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவதற்கு நம்ம ரொம்ப பெரிய ஆளாக இருக்கணும், ரொம்ப பக்தி உள்ளவர்களாக இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. பேதுருவோட வாழ்க்கையே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். இயேசுவையே மறுதலித்தான், இயேசுவே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணின அவனை கொண்டு தான் இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி அதற்குள்ளே எவ்வளோ வல்லமை இருக்குன்றதை பயன்படுத்தினார். ஸோ இன்றைக்கும் உங்களை குறித்து, இல்லை நம்ம இன்னும் சரியாகலை, நம்ம இன்னும் ஜெபம் பத்தலை, நம்மளுடைய பக்தி பத்தலை அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற சவால்களையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். அந்த நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இன்றைக்கு உங்களுக்காக பணம் செய்யாததை, பொருள் செய்யாததை, தங்கமும் வெள்ளியும் செய்யாததை இயேசுவின் நாமம் செய்து முடிக்கும். ஆகவே இன்றைக்கும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்றதை இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.